பிரதர், நான் உள்ள வரும்போது ஒருத்தர் அறக்க பறக்க வெளியில ஓடினாரு. யார் அவரு? ஓ, அது நம்ம பையன் தான், ஜாக்கி. நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவனுக்கு பதில் தெரியல, ஓடிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த கேள்விக்கான பதில் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட? அது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பாவம்னா என்னன்னு கேட்டேன். பாவம்னா இந்த கசப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை, தீண்டாம, வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. ஆனா நீங்க சொல்ற எதையுமே ஏதேன் தோட்டத்துல ஆதாம் செய்யவே இல்லையே. ஆனா அந்த ஒரு மனுஷன் ஆதாம்னாலதான் பாவமும் மரணமும் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அதன் அடிப்படையில உண்மையிலே பாவம்னா என்ன? ஆண்டவருடைய பார்வையில பாவம்னு அவர் எதை சொல்றாரு? எனி ஐடியா? தேவன் சாப்பிட வேண்டாம்னு சொன்ன பழத்தை ஆதாம் சாப்பிட்டாரு. அதாவது என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவன் தேவையில்லை, இனிமே என் வாழ்க்கையை நானே நடத்திக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆதாம் வந்திருந்தாருன்னு எடுத்துக்கலாமா? அதே தான் நானும் நினைச்சேன். தேவனோடு இருந்த உறவை ஆதாம் நிராகரிச்சான், அதைத்தான் தேவன் பாவம்னு சொன்னாரா? ஆமா, எனக்கு கடவுளே தேவையில்லை, தேவனே இல்லாம என்னால வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பாவம். அந்த பாவம் தான் மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். மரத்துக்கு ஆதாரம் மண்ணு, மண்ணுல இருந்து மரத்தை பிரிச்சுட்டா மரம் செத்துரும். மீனுக்கு ஆதாரம் தண்ணி, தண்ணியில இருந்து மீனை பிரிச்சுட்டா மீன் செத்துரும். அதே மாதிரி மனுஷனுடைய ஆதாரம் தேவன். ஏன்னா தேவன் தம்முடைய சாயல்ல மனுஷனை படைச்சாரு, தன்னுடைய மூச்சு காத்த அவனுக்கு கொடுத்தாரு. அதனால தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனை தேவனை விட்டு பிரிச்சுட்டா அவன் உயிரோடு இருந்தாலும் அவன் செத்ததுக்கு சமம். அதனாலதான் தகப்பனை விட்டு பிரிஞ்சு போயிருந்த அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தப்ப, என் மகன் பாவம் செஞ்சிருந்தான், இப்ப நீதிமானா திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு அந்த தகப்பன் சொல்லல. என்ன சொன்னாரு தெரியுமா? என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான் அப்படின்னு சொன்னாரு. நம்ம பிதாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஐக்கியத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் மரிச்சவங்க தான். இப்படி பிதாவை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ்றவங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளும் தப்பு தப்பா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பிதாவோடு இல்லாதவங்களோட கிரியைகள் செத்த கிரியைகளா தான் இருக்கும். அப்போ பிதாவோட இல்லாம பாவத்துல இருக்கிறவங்க ஜீவன் அடைய ஒரே வழி இயேசு மட்டும்தான். இல்ல, அதுல என்ன சந்தேகம்? குமாரனை உடையவன் தான் ஜீவனை உடையவன். இயேசுவை ஏத்துக்காதவங்க எல்லாம் ஜீவன் இல்லாதவங்க தான். பிதாவை பொறுத்தவரை நீங்க நல்லவரா கெட்டவரான்றதை விட உங்கள்கிட்ட ஜீவன் இருக்கா இல்லையான்றதுதான் விஷயமே. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இயேசுவின் சிலுவை மரணத்தை நம்பி இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நித்திய ஜீவனை பெற முடியும். பரலோக தந்தையோட குடும்பத்திலையும் உறவுலையும் இணைய முடியும். இந்த வருட பிறப்புல உங்க மறுபிறப்பு நடக்கட்டும் அப்படின்னு இயேசுவின் மூலம் பிதாவிடம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சொத்தெல்லாம் சுகமெல்லாம் நிலையாகுமா? உம் அன்பிற்கு அதுவெல்லாம் ஈடாகுமா? உலகத்தின் நட்பெல்லாம் நட்பாகுமா?